கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே தேவன் நம்மை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுகிற ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டுமானால் தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம். இதை நம்ம பண்றது ரொம்ப கடினமான ஒரு காரியம். மற்றவர்களை, எதிரிகளை வெறுத்து விடுங்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளே நம்ம எப்படியாக நம்மை அழகுபடுத்தி கொள்ளலாம், நம்ம எப்படி சரிப்படுத்தி கொள்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே கண்ணாடிக்கு முன்னாடியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. எப்போயுமே நான் எப்படி அழகாக இருக்கிறேன்னா, நான் ஸ்லிம்மாக இருக்கிறேன்னா, எப்படி ஹைட்டு கூடி இருக்குதா, வெயிட்டு கூடி இருக்குதா, இல்லை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் சிலர் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சிலருடைய காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அப்பப்போ எப்பயுமே கண்ணாடியை பார்த்து பார்த்து தலை சீவிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா தன்னை ரொம்ப அதிகமாக நேசிக்கிற ஒரு அனுபவம். அப்போ தன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்த்து கொண்டு இருப்போம். நம்ம ஒரு ட்ரெஸ் பண்ணும்போது எப்படி பண்ணியிருக்கிறோம் என்னங்கிறதெல்லாம் நம்ம அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருப்போம். கரெக்டாக இருக்கிறோமா, எல்லா விஷயங்களுமே வெயிட் கூறி இருக்கா, குறைஞ்சிருக்குதா, நம்ம எப்படி ஃபுட்டை எடுத்துக்கணும், என்ன மாதிரி இப்படி இதெல்லாம் நிறைய காரியங்களை நம்மளை நாமே கரெக்டாக வைத்து கொள்றதுக்கு சில காரியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் எதனால நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்மை நாமே நேசிக்கிற ஒரு அனுபவம். நம்ம அழகாக இருக்கணும், நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 4 பேர் நம்ம பார்க்கும்போது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாம் செய்து விடுகிறோம். ரைட். இது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. அப்படின்னா நம்ம அப்போ நம்ம கண்ணாடியில் நம்மளை பார்க்கவே கூடாதா, அப்போ இது பண்ணிக்க கூடாதா, அது பண்ணி நம்ம அழகாக இருப்பதற்காக, ஒரு நீட்டாக இருக்கிறதுக்காக நாம் செய்கிறது நல்லது. இங்கே ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தன்னைத்தான் வெறுக்கிற ஒரு அனுபவம் அப்படின்னா என்ன? நம்மளே எப்படி வெறுக்க முடியும்? மற்றவங்க நம்மளை வெறுப்பாங்க, சில மனிதர்கள், சில சூழ்நிலைகள் நம்மளை வெறுப்பாங்க, இதெல்லாம் ரைட்டு. நம்மளே வெறுக்கிறதுனா அது எப்படி? இன்னைக்கு நிறைய பேருக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சீஷர்களாக விரும்பினால் முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உன்னை வெறுத்து என்னிடத்திலே வா. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அப்ப நம்ம அநேக நேரங்கள்ல நம்மை நேசிக்கிறவர்களா தானே நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மளை நாமளே வெறுத்து கொள்ள வேண்டுமானால், ஒரு மனிதன் தன்னை வெறுப்பது எப்ப அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய நேரங்கள்ல வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், ஒரு விரக்தியான ஒரு ஃபெயிலியர் லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, அவங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும், ஏன் வாழ்றேனே தெரியல, வாழ்றதுக்கே வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் லைஃப்ல வாழ்ற, ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு நல்ல வருமானம் இல்லை, குடும்பத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், போராட்டம், இந்த மாதிரி பார்க்குற ஆளை போய் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏன் தான் இந்த பூமியில வாழ்றேனே தெரியல, எனக்கே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை, ஒரு விரக்தியான ஒரு நிலைமையை நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு சில அனுபவங்களுக்குள்ள ஒரு சிலர் போவாங்க. ஆனா ஆண்டவர் இங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுத்து ஒதுக்குகிற ஒரு அனுபவம், நம்மை நாமே வெறுக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த காரியத்தை அவன் சொல்லுவாங்க. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் போய்கொண்டிருக்கிற பொழுது சீஷர்கள் மத்தியில எப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னா, இயேசு தன் சீஷர்களோட பேசும்போது இயேசு தன்னை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை தன் சீஷர்கள் மத்தியிலே சொல்லுவார். என்ன அப்படின்னா, நான் மனுஷகுமாரன் மனுஷர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறேன், என்னை அடிப்பாங்க, துன்புறுத்தப்படுவாங்க, இவங்க எல்லாமே போய் வேதனைப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும், நான் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இப்படியெல்லாம் நான் பாடுபட வேண்டியது இருக்குன்னு சொல்லும்போது பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே நீங்களாம் அவ்வளோ கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா நீங்க எங்களை வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவராக நீங்க நிற்கிறீங்க, நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு வரும். அப்போ ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் நேசிக்கிற பாத்திரம், ஆண்டவரால முன்குறிக்கப்பட்ட தேவனுக்கு அன்பாயிருந்த ஒரு சீசன் தான் சொன்னாரு. எப்போ சொன்னாரு அப்படின்னா, அவர் மேல அன்பு வச்சு சொன்னாரு. நீங்க கஷ்டப்படக்கூடாது, நீங்க வேதனைப்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பேதுரு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல தேவன் நம்மை அனுமதிக்கிற பாதை, நமக்கு எல்லாருக்குமே என்ன ஒரு ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரே தீமைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க, எந்த சேதமும் வராதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, இப்படிதான் நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணுவோம். நமக்கா இருக்கட்டும், நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், நம்முடைய சபையா இருக்கட்டும், நம்ம தெரிந்தவர்கள் எல்லாருமே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா,
இந்த மாதிரி யாருமே கஷ்டப்பட்டுற கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். அது தவறு கிடையாது. அது பொதுவாக மனிதனுடைய இயல்பு. நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு சிலருடைய வழக்கம். சிலருடைய எண்ணங்கள் எப்பயுமே அவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அது வேற கான்செப்ட். இதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க நன்மையாக இருக்கணும், நமக்கு எந்த சேதமும் வந்துடக்கூடாது. மற்றவங்களுக்கு நினைக்கிறோமோ இல்லையோ, நம்ம கண்டிப்பா நினைச்சுக்கிடுவோம். நம்ம நல்லா இருக்கணும், ஒரு சேதமும் வந்துடக்கூடாது, வியாதிக்கு ஆண்டவர் விலக்கணும், சில போராட்டங்களுக்கு ஆண்டவர் நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றது வழக்கம். ஆனா அதே இது ஆண்டவர் சில பாதைகளை நம்ம அனுமதிக்கும் போது, ஏன்னா உலகத்துல உபத்திரவம் உண்டுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த உபத்திரவத்தின் பாதையின் மத்தியில நம்ம போகும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மளே அறியாம ஒரு வார்த்தை வரும், எனக்கா இப்படி ஒரு போராட்டம், எனக்கு போய் இப்படி ஒரு உபத்திரவமா. யாராவது ஒண்ணு நம்ம சொல்லிட்டாங்கன்னா நம்ம வாயில இருந்து வர்ற, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து இப்படி சொல்லல அவங்க, என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்களே, ஏன் மேல இப்படி ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே. இந்த இடத்துல வருது பாருங்க, நானே சில நேரங்களில் சொல்லுவோம், நானே ஆச்சரியப்பட்டுட்டேன், இல்ல நானே பயந்துட்டேன். அந்த நானேங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது நம்மளையே மீறி சில நேரங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனக்கு போய் இப்படி ஒரு போராட்டமா, எனக்கே இப்படிப்பட்ட ஒரு போராட்டமா. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் வித்தியாசம் இருக்குது. இந்த வார்த்தைகள் ட்விஸ்டடான வார்த்தைகள். இதெல்லாம் நம்ம அசால்ட்டாக நம்ம வாயிலிருந்து வந்துடும். பட் இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற சூழ்ச்சமை என்ன அப்படின்னா, நானே ஆச்சரியப்பட்டேன்னா, நானே, அது ஒரு பெருமைக்குரிய வார்த்தை. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், நானே பயந்து போயிட்டேன் அப்படின்னா, நம்மளாம் சாதாரண ஆட்கள் தான். ஆனால் நம்ம சில நேரங்களில் நம்மளே மிகைப்படுத்துவோம். எனக்கே இப்படி ஒரு போயமாக போச்சு, எனக்கே இது தெரியல, அதையே நம்ம அப்படி ஒரு ஹைப் கொடுத்து தான் நம்ம சொல்லுவோம் சில நேரங்களில். அதுதாங்க ஆண்டவர் நம்ம இடத்துல மாறணும்னு எதிர்பார்க்கறது. நானே, அது வேண்டாம். அந்த இடத்துல தான் பிரச்சனையான வார்த்தையே அதுதான். எனக்கே, இந்த வார்த்தைகள்லாம் நம்ம அசால்ட்டாக நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை தான். ஆனால் இந்த வார்த்தைக்கு பின்னாடி என்னென்னா, பெருமை நிற்கிது பின்னாடி. எனக்கே அப்படின்னா, எனக்கேன்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நானேன்னு சொல்கிற அளவுக்கு நம்மலாம் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நம்ம எல்லாமே ஆண்டவருடைய பாதத்தில் நிற்கக்கூடிய மண்ணுங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுவார், தன்னை மண்ணென்று நினைவு கூர்ந்தார் அப்படின்னுவார். ராஜா தான், ஆனால் அவர் திரும்பி பார்க்கும்போது அவர் கண்ணு முன்னாடி தெரிகிறது நம்மலாம் மண்ணு தான். ஆனால் நிறைய நேரங்களில் நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா, நம்மளை பார்த்து யாராவது ஒரு ஆள் சொல்லிட்டாங்கன்னா, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னா, நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஆளாங்க? இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சொல்றது, என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லிட்டாங்க, எனக்கு இப்படி ஒரு போராட்டமா, எனக்கு இப்படி ஒரு அவமானமா, எனக்கா. இதுதான் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், நம்ம வெறுக்கிற அனுபவங்கிறது இதுதான். நிறைய நேரத்தில் நம்மளே இது அசால்ட்டாக நம்ம வாயிலிருந்து வந்துடும் இந்த வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெருமை இருக்குது, அதை ஆண்டவர் உடைக்கணுங்கிறாரு. அதுதான் ஆண்டவர் விருப்பப்படுகிற ஒரு காரியம். ஆண்டவரே, நான் ஒன்றுமே இல்லைங்க. இயேசு சொல்லுவார், ஒன்றுமே இல்லை, நம்மளே அவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோம். ஆனால் இயேசு என்ன நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, எல்லா தகுதியுமே இருக்குது. ஆனால் மனுஷகுமாரன் மனுஷர்களுடைய கைகளை ஒப்பு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னா, அதையும் இயேசு கிறிஸ்து சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அங்கே எந்த இடத்துலையுமே, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எங்கேருந்து வந்த ஆள் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆளோட புள்ள தெரியுமா அப்படின்னு இயேசு சில நேரங்களில் கெத்து காட்டான்னு நினச்சாருன்னா என்ன ஆகியிருக்கும்? ஏன்னா அவருக்கு அத்தனை தகுதியும் இருந்தது, ஆனால் அதை அவர் காட்டவே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒரு சின்ன ஒரு இது கொடுத்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நாங்கள்லாம் அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா, நாங்கள்லாம் அப்படிப்பட்ட ஆளுங்க, நாங்கள்லாம் ஒரு ஃபோன் போட்டேன்னா போதும் எங்களுக்கு எப்படி நிற்பாக தெரியுமா, அப்படி இப்படி நம்ம தான் ஆண்டவர் உடைக்கப்பட வேண்டியது. அதுதான் உங்களுக்குள்ள அந்த பெருமை எழும்புது பார்த்தீங்களா, அது உடஞ்சிடணும். சில மனிதர்கள் நான் கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் சில பாதையில் உங்களை நடத்த நினைச்சாருன்னா சந்தோஷமா நீங்க அதை ஒத்துக்கிட்டு தாங்க. நீங்க பேதுரு செஞ்ச ஒரு வேலை தான். ஆண்டவரே நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னாரு. ஆண்டவர் சொன்னாரு சாத்தானேன்னாரு. இன்னைக்கு நம்மளும் சில நேரங்களில் நம்ம அப்படிதான் பண்றோம். ஆண்டவரே, நம்ம நேசிக்கிறவங்களுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறது நல்லது, அதுக்காக ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் தேவன் அப்படிப்பட்ட பாதை தான் வச்சிருந்தாருன்னா அதையும் ஏற்றுக்கொள்ள மனசு வரணும். நான் இப்படி ஒரு பாதையில் போனால் என்ன பார்க்குறவங்க என்ன நினச்சிக்குவாங்க, என்ன நினச்சா உங்களுக்கு என்ன? ஆண்டவர் இந்த பாதை தான் உங்களுக்கு நியமித்து கொடுத்துருக்கிறாருன்னா சந்தோஷமாக அந்த பாதையில் போங்களேன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே தான். தேவனுடைய பிள்ளைகள் அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா
எனக்கு போய் இந்த போராட்டம்லாம் நம்ம சொல்லவே மாட்டோம். நான் ஐ எம் ஆர்டினரி பர்சன். ஆண்டவர் இப்படிதான் எனக்கு பாதையை நடத்த வச்சிருக்கிறாரு, நான் சந்தோஷமா அந்த பாதையில போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, தன்னைத்தான் அந்த வெறுக்கிற ஒரு அனுபவம், தான் என்கிற அந்த ஒரு அகம்பாவம் பெருமையும் உங்களுக்குள்ள எழும்பவே கூடாது. இது ஆண்டவர் சுற்றிலும் எதிர்க்கிற ஒரு காரியம். ஏன்னா நமக்குள்ள அந்த பெருமை ஒரு நாளும் வந்துடக்கூடாது. நான் இல்லை, ஆண்டவர் தான். ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். எனக்கு போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே, இயேசுவை என்னென்னமோ சொன்னாங்களே, அப்போ இயேசு சொல்லியிருந்தா என்னென்னலாம் சொல்லியிருக்கணும். இன்னைக்கு நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, ஊழியத்திலேயோ நம்ம போகிற காரியத்தில் நம்மள ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே, என்ன பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு அவ்வளவு துட்டிக்கிறோம். இயேசுவை பார்த்தே இந்த பூமி காரி துப்புச்சுங்க. எல்லாரும் சிலுவையில் அடிச்சாங்க, அரை நிர்வாண கோலத்தில் வச்சு அவரை எவ்வளவு பாடுபடுத்தணுமோ அவ்வளவு பாடுபடுத்தினாங்களே. ஆனால் இயேசு எங்கேயுமே தான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை செஞ்சால் கூட நான் அவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்லி இன்னைக்கு காட்டிட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மகிட்ட அது உங்களுக்குள்ள ஒட்டையணும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை முதல்ல ஒட்டையணுங்கிறது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று. இதுதான் சீஷர்கள் ஆகுகிறதற்கு முதல் தகுதியான ஒன்று. நான் அப்படிங்கிற அந்த சுயம் ஒட்டஞ்சிருச்சுனாலே ஆண்டவர் அந்த இடத்துல கிரியை செய்ய, அப்போதான் நீங்க சீஷர்கள் ஆகுகிறதற்கு தகுதியுடையவர்கள். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நான் அப்படிங்கிற பெருமையே எனக்குள்ளே இருக்காது, என்னை பார்த்து நான் எப்படிப்பட்ட ஆள் அப்படி இப்படின்லாம் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம பில்டப் கொடுப்போம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அது வேண்டவே வேண்டாம். நான் ஒன்றுமே கிடையாது, தேவனுக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வர வேண்டிய தேவன் எதிர்பார்க்கிறது. இன்றைக்கி நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனை நான் நிற்கணும் அப்படின்னா முதல்ல எனக்கு வர வேண்டிய முதல் காரியம் என்னென்னா, தன்னைத்தான் வெறுக்கிற அனுபவம். வெறுத்து அந்த சிலுவையை தூக்கணும். பாடுகளை அனுபவிக்க நான் ரெடி, ஆனால் வெறுத்து பண்ணுறோமாங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். என்னைக்கு நான் என்ன நானே வெறுக்க ஆரம்பிக்கிறேனோ, நான் ஒன்றுமே இல்லை, என் படிப்பு, பதவி, அழகு எல்லாம் எதுவுமே கிடையாது, எல்லாம் என் கர்த்தருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிற ஒரு மனநிலைக்கு நான் என்னைக்கு வர்றேனோ அன்னைக்கு தான் நான் ஆண்டவருக்குள்ள சீஷனாக நிற்கிறதுக்கு நான் முதல் எலிஜிபிலிட்டியாக தான். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்குற ஒரு காரியம். ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய சீஷன் ஆகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என்னை நானே வெறுக்கிறதற்கு நான் என்னோட சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, அப்பா, உம்முடைய பிள்ளைகள் உங்கள் சமூகத்தில் நீங்கள் கொடுக்கப்பட்ட உங்கள் சீஷர்கள் ஆகிறதற்கு நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி தன்னைத்தான் வெறுத்து ஒதுக்குகிற ஒரு அனுபவத்துக்குள்ள உங்களுடைய பிள்ளைகள் வர கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அதுக்கு உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற தன்னை குறித்ததான பெருமை, தன் படிப்பை குறித்ததான, தன் வேலையை குறித்ததான, தன் அங்கீகாரத்தை குறித்ததான அந்த பெருமைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ளே எழும்பாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வேலியடைப்பீராகும். உங்கள் பரிசுத்த பிரசன்னம் அந்த பிள்ளைகளை இப்பொழுதே மூடிக்கொள்ளட்டும் ஐயா. எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அந்த பெருமை எண்ணங்கள் உடையட்டும், மாம்ச எண்ணங்கள் ஒட்டையட்டும் ஆண்டவரே. உங்களுடைய விசேஷித்த கிருபையினால் இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புங்க. உங்கள் பலன் அந்த பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் கர்த்தர் நீர் உடைத்து போடும்படி நான் செபிக்கிறேன். உங்கள் அபிஷேகத்தினால கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பி பலப்படுத்துங்க. தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.